ரெஸ்டோ தமிழ்நாட்டில் என்ன கணக்கு போடுதாரோ, தமிழ்நாட்டில் என்ன கணக்கு எடுக்காரோ, தமிழ்நாட்டில் தப்பு செஞ்ச கணக்கு பூரா பூமியில் உள்ள கணக்கு, கோயில் இடம், கோயில் சொத்து எல்லாம் மாறி மாறி வர்றது பூரா அடித்து நீ எழுதுன அந்த கணக்கு எல்லாம் தப்பான கணக்கு. உலக நாடே, தாய் இந்தியா நாடு தமிழ்நாட்டில் தான் முதல் எடுப்பார். ராமேஸ்வரத்துலேருந்து கணக்கு டெல்லி, மும்பை, அமர்நாத்லேருந்து வரைக்கும் எல்லாம் எடுக்கையில் எல்லாம் பலாயிரம் கோடி இடம் உள்ள பூரா மாட்டுவான். அதுதான் கணக்கு வச்சுருக்கான்ல. வெளியில் பேப்பர் விற்கிறது, பத்திர டாக்குமெண்ட்ஸ் வில்றா, அந்த நம்பரை போட்டு வில்றா, அதுக்கு தனியாக நியமிச்சு இவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுதான். அப்பா, பயங்கரமான விளையாட்டு இந்த விளையாட்டு. இதில் அரசியல்வாதி எல்லாவனும் மாட்டுவான். பத்திரம் வைக்கான்ல, அவனை பிடிச்சி தூக்க 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 நிறையா கதை 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 கதைன்னு வெளியே ஏறும். இவனை பிடிச்சோடனே வென்றை பிடிக்க முடியாது. அதான் கணக்கு. வென்றை பிடிச்சோடனே பத்திரப்பதிவு சார்பாடு உள்ள வரும். சார்பாளர் பத்திரப்பதிவோடனே பிஓ, தாசில்தார், கிராமதி எல்லாம் அனைத்து உள்ள வரும். முக்கால் சத்தியம். அதான் கிராமாதிகாரி தலையார் வச்சுக்கானா. அப்போ அந்த பத்திரம் விற்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சிக்காரனை வச்சு நியமித்து இந்த கோட்டை இங்கே வரைக்கும் நீ தான் விற்கணும், இந்த கோட்டை நீ இந்த வரைக்கும் விற்கணும்னு நியமித்து அடித்து புரோக்கராக இருப்பான். அவன் பூரா இந்த லேண்டு பார்க்குறவன் புரோக்கர். இவனுடைய கையில் தான் இவன் கொடுப்பான் அரசியல்வாதி. இதுக்கு என்ன பத்திரம் உள்ள கொடுக்குற கணக்கு அதிகாரி பூரா கொடுத்து எங்கெங்கே விற்கணுமோ விற்று ஓடியா பத்திரத்தை கொண்டா ஓடு ஆடுன்னு ஆடிட்டான். இப்போ பத்திரம் வெளியில், அந்த பத்திரம் செல்லாதா? அந்த பத்திரம் செல்லாது. எப்படி செல்லும்? நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, எப்படி அது செல்லும்? பத்திரம் போட்டு கொடுத்துருக்காரா? நீதிமன்றத்தில் நடத்தியிருக்கணும். நீதிமன்றத்திலேருந்து எதை கொடுக்கணுமோ அந்த ஆதார கார்டை வச்சு கரெக்டாக போட்டு செய்யணும். இல்லை, இப்போ தான் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் எழுத்து, தெருவாரி எழுத்து, இப்படி வச்சிருந்த எழுத்தை இப்போ தலைகீழ மாற்றி நாசம் பண்ணி வச்சுருக்கான். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. பத்திரம் வெளியில் விற்கிறவனை கப்புன்னு தூக்குவாங்க. பூரா பத்திரமா வாங்கினவனை பூரா இவன் அடித்தா வென்று அடித்தா இவன் அடிக்க, இரண்டு பேருமே தூக்கி நச்சு போடுவார். முக்கால் சத்தியம். பத்திரம் ஆவணம் வெளியில் பத்திரம் பேப்பர் விற்கிறவனை பிடிக்காது. இப்போ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருப்பான், ஒவ்வொரு சிட்டி வாரியாக இருப்பான். முக்கால்